எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். லாகூல், முதலாளி, மட்டு எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ்ல இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணோம் லைவ் அப்படின்னு ஒன்று பண்ணோம். அது வந்து நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க திருப்பி வந்து 4 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணி போடுங்க அப்படின்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதால கண்டிப்பாக நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். சிஎஸ்கே வேர் இட் வென்ட் ராங், உடன் ஸ்பூன் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க பாய்ஸ். நானும் அங்கேருந்து வில் டேக் இட். சிரிக்கிறீங்க, எடுத்த உடனே சிரிக்கிறீங்க. இருந்தே வெங்கட்ராங்க தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா ஆக்ஷன் சரியா பண்ணலன்னு. டீம் பில்டிங் ஆக்ஷன் சரியா பண்ணலன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க, கப்பு ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே மேட்ச் எல்லா வாட்டியும் அதானே சொல்லுவீங்க, கப்பு ஜெயிக்க போறேன்னு. நல்ல ஆக்ஷன்லாம் நல்லா தான் பண்ணாங்க. அந்த 3 பேர் அந்த அதாவது நம்ம வந்து பயங்கரமா ஸ்பின் பிச் போட்டு ஸ்பின்னை போட்டு இது பண்றோம்னு நம்ம நியூசிலாந்து இந்தியா நடந்துச்சு பாத்தீங்களா. நம்ம ஸ்பின்னு நல்ல ஸ்பின் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாதாரண ஒரு கேவலமான ஸ்பின்னை விளையாடுறதுக்கு நம்ம கிட்ட பேட்டிங் இல்லை அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்பெசிஃபிக்கலி திரிபாதி, விஜய் சங்கர், ஹூடா. அதாவது முன்னாடிலாம் வந்து இந்த உத்தப்பா, ரஹானே இவங்களெல்லாம் எடுத்தோம். அவங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்ல பிளேயரா இருந்து அதுக்கப்புறம் இந்தியா பிளேயர்ஸ் அவங்க ஒரு காலத்துல நல்ல ஃபார்ம்ல இருந்து அதுக்கப்புறம் ஃபார்ம் இல்லாம மேபி இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சீசன் கூட, அதே ஹூடா வந்து ஒரு சீசன் 400 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். திருப்பாத்தியோட பெஸ்ட் சீசன் ஐ திங்க் 350 என்னமோ அடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இவங்கள வந்து நம்பி இவங்க கேவலமான ஃபார்ம்ல இருக்கும் போது அந்த அளவுக்கு எதிர்பார்த்தது வந்து தப்பு தான். நிறைய அதர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்க ஆப்ஷன்ஸ் போன வருஷம் போனோம் நம்ம, ஒரு ரிஸ்வீக்கு அவர் செட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம யங் பிளேயர்லாம் வேணாம், இந்த வாட்டி யங் பிளேயர்ஸ் தானே செட் ஆயிருக்காங்க. அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் எடுத்து ரிஸ்வி செட் ஆகலன்னோடனே இவங்க திரும்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போவோம்னு சொல்லிட்டு 3 பேர் போனாங்க. அட்லீஸ்ட் ஒன்று நடந்தது, சீக்கிரமா முடிஞ்சது. அதனால வந்து கடைசி ஒரு 5 மேட்ச்ல அடுத்த சீசனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. அதான் நல்ல விஷயம் என்னன்னா, டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தே ஆர் க்ளோஸ்ட் இன் ஆன் கெட்டிங் தேர் பெஸ்ட் 11 ஃபார் தி நெக்ஸ்ட் டோர்னமெண்ட். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க முதலாளி? இல்ல, அது டெஃபினட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், மற்ற டீம் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு யங் பிளேயர்ஸை பிளட் பண்ணி டைரக்டா ட்ரையல் வைஸ் ஆயிருன்னு சொல்லி அதுக்காக எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு கடைசியில இருந்து 10 மேட்ச்ல எலிமினேட் ஆகி அதுக்கப்புறம் முடிவு பண்றது நல்லா இல்லை. பட் அதுக்காக கிடைச்ச அந்த நம்ம ஃபில் பண்ண எல்லாருமே ஐ திங்க் தேல் பி ரீடைன் நெக்ஸ்ட் இயர். கன்டினியூ பண்ணிட்டு டீம் பில்ட் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனா ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு இப்ப சரி இருக்கிற டீம் வச்சு தேத்தணும் அப்படின்னு பார்த்தா கூட ஒண்ணு கெய்க்வாட் இன்ஜுரி. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னொரு ஹெசிடேஷன்னா கெய்க்வாட் கேப்டன்சி அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. போன சீசன்ல இருந்து சரி இஸ் டுக் ஃபுல் கண்ட்ரோல் லாஸ்ட் சீசன். இந்த சீசன் அவர் அந்த அளவுக்கு கேப்டன்சி இருக்க கெப்பாசிட்டி அவர் கொண்டு போறது முடியுமான்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஹில் பி ரிட்டையர்ட் தி கேப்டன் மோஸ்ட் லைக்லி. பட் எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீம் வச்சு தோனி தான் கேப்டன் பண்ணாரு. அதுவும் டீமே இருந்தா கொஞ்ச நாச்சு டீம் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் கேப்டன்சி லாகூல் ஒயிட்ஸ்ல வந்திருக்காரு. WTC சீசன் டெஸ்ட் சீரீஸ்லாம் ஆரம்பிக்குது இந்தியா இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு லாகுல் இப்பயே ஒயிட்ஸ்ல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். லாகுல் சொல்லுங்க. சிஎஸ்கேவோட 3 மெயின் பிரச்சனை என்னன்னா டெத் பவுலிங். சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. பரவாயில்ல. அவர் மாக்ரமுக்கு போய் கை கொடுத்து கையெழுத்து போட்டு வந்திருக்காரு, வேலை சட்டையில இருக்காரு. மட்டு நீ சொன்னியே முந்தானேத்து அவனுக்கு உனக்கு லக் இருக்கு. நீ யாரெல்லாம் இது சொல்றியோ அவங்க எல்லாம் அடிச்சிடுறாங்க. நம்ம பேசினப்ப மார்க்ரம் நீ சொன்னியே அவனை ஏதான் எடுத்திருக்காங்கன்னு அவர் அடிச்சிட்டாரு. சரி லாகுல் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 3 மெயின் பிரச்சனை வந்து டெத் பவுலிங் புவர். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே ஓகே கேக்குதா? அதான் புவர் டெத் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், ஏஜ் ஸ்குவாட், லேக் ஆஃப் ஃபினிஷிங் பவர். லேக் ஆஃப் ஃபினிஷிங் ஓகே. அது கரெக்டா. டெத் பவுலிங் வந்து அவங்க ஒரு கன்ஃபார்ம் பிளானுக்கு போல மாத்தி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரனாவும் ஆரம்பத்துல ஒழுங்கா போடல, நிறைய மேட்ச் ஒழுங்கா போடல. கடைசியில கொஞ்சம் மேட்ச் தான் அவர் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணாரு. லேக் ஆஃப் ஹிட்டிங் வந்து அது தெரிஞ்ச விஷயம் தான். தூபே வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்குள்ளேயே வந்து அவர் தான் கடைசி வரைக்கும் ரன் ஸ்கோர் பண்ணணும்னு முடிவுக்கு வந்தாலே தெரிஞ்சு போச்சு. அவராலையும் அந்த மாதிரி இன்னிங்ஸ் பில்ட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது பேசிட்டு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு
ப்ராப்ளி ஒரு இன்ஜுரி கேரி பண்ணிட்டு இருந்தாரு தூபே, அதனாலதான் அவர் கன்சிஸ்டன்டா அவரால் ஆட முடியலன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ பவர் ஹிட்டிங் நம்ம தூபை மட்டும் தான் நம்பியிருந்தோம், வேற பெரிய பவர் ஹிட்டர்ஸ் இல்ல. ஓவர்டனுக்கு வந்து அந்த அளவுக்கு சான்ஸும் கொடுக்கல அவங்க. ஜத்து ஏற்றி விட்டது வந்து ஃபோர்த் வந்தாரு, 2-1 வந்தாரு. அந்த இன்டென்ட் இல்ல கடைசியா ஒரு 2 மேட்ச் இன்டென்ட் காமிச்சாரு, அவ்வளவுதான். அதனால காமிக்கல. சரி, இப்ப பவர் ஹிட்டர்னு யாரை சேர்த்திருக்காங்க? டாப் ஆர்டர்ல சேர்த்திருக்காங்க. மாத்திரை ஊர்வில்லையும் இவங்க டாப் ஆர்டர் தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ லோவர் ஆர்டர் பவர் ஹிட்டர்னா யார் வருவாங்க? பிரவிஸ் இருக்காருல்ல, இன்னொருத்தர் சேர்க்கணும். ம். பிரவிஸ் அதான் இருக்காரு. இப்போ வந்து நம்ம டாப் ஆர்டர்ல வந்து இந்த கான்வே ஸ்பாட்டை நம்ம ஃபுல் இந்தியனா ஆக்குனா லோவர் ஆர்டர்ல ஒருத்தர் பேட்ஸ்மேன் வரலாம், டொமஸ்டிக் ஃபாரின் பிளேயர் வரலாம். அந்த மாதிரி யோசிப்பாங்க. மேபி சம்ஒன் லைக் பிரேஸ்வெல் இன் பிளேஸ் ஆஃப் அஸ்வின், அந்த ஆஸ்பின் இதையும் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பவர் ஹிட்டரும் கொஞ்சம் லோவர் ஆர்டர் வர மாதிரி பண்ணலாம். கிளென் பிலிப்ஸ் அந்த மாதிரி சொல்றேன். பட் ஏற்கனவே இருக்காங்க குஜராத்ல, பட் சொல்றேன் அந்த மாதிரி. பட் இது பண்ணோம்னா நம்ம கான்வேவை கழுவணும். மேல வந்து நீங்க யாரு வரமாட்டாங்கன்னு சொல்லுங்க, அவங்க வருவாங்க. இன்னும் வரமாட்டான்னு சொன்னாரு. பட் ஆனா அது பிரேஸ்வெல் நல்ல ஆப்ஷன். கேமரன் கிரீன் வரமாட்டாரு. பிரேஸ்வெல் நல்ல ஆப்ஷன். ஒரு பேட்ஸ்மேனும் கிடைக்கும், ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் பவுலரும் கிடைப்பாரு. ஸோ அஸ்வினுக்கு பதிலாக பிரேஸ்வெல் இறக்கி விட்டு கான்வே, அதுவும் நியூசிலாந்துக்காரரு, கண்டிப்பா ஸ்பாட் கேரண்டி உங்களுக்கு கொட்டேஷன் கோட்டால அவங்களுக்கு தான் முதல் இடம் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்துக்காரன் சொல்லி கொடுத்துடலாம் அவருக்கு. திரும்ப மிச்சலுக்கு போயிட போறாங்கடா. அவரும் நல்லா போட்டு அங்க விளையாடிட்டு இருக்காரு எம்எல்சில. எம்எல்சில 2 அவுட்லாம் பண்ணாரு போலாட பயங்கரமா. சரி, இப்போ லாஸ்ட் மேட்ச் அதுக்கு ஒரு 2 மேட்ச் முன்னாடியே சொன்னாரு தோனி, கம்போஜ் வந்து ஸ்லோலி நல்லா யார்க்கர்லாம் போடுவாரு, ஸ்லோவா நாங்க எண்ட் ஓவர்ஸ் கொடுப்போம்னு கடைசி மேட்ச் போட்டாரு. 19th ஓவர் போட்டாரு லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். 19th ஓவர் 18th ஓவர் போட்டாரு. லாஸ்ட் டிக்கெட் அவர் தான் எடுத்தார். ஸோ ஐ திங்க் ஸ்லோலி வந்து கம்போஜுக்கு 2 ஓவர் டெத்தில் இல்லை அட்லீஸ்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கலீலுமே ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல். ஐ திங்க் இட்ஸ் டியூ டு அவர் ஃபிட்னஸ் ரெக்கவரின்னு நினைக்கிறேன். அவர் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சீசனும், போன சீசனும் வந்து இவங்களுக்கு நல்லா விளாட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் பேஸ் எல்லாமே கம்மியாச்சு. அவரும் கொஞ்சம் இன்ஜுரியா எல்லாம் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஓவரால் கடைசியா வந்து எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஓரளவுக்கு 11 ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 ஸ்லாட்ஸ் ஃபிக்ஸ்டு. என்ன தோனி வந்து இந்த தடவை தோனியும் ஜடேஜாவும் லாஸ்ட்ல எண்ட்ல வந்து ஒண்ணுமே பெருசா சொல்ற மாதிரி பண்ணல. ஜடேஜாவையும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவ்வளோ நேரம் நான் நம்பர் 4 தான் அடம் பிடிப்பேன்னு பண்ணாங்க. பட் லாஸ்ட் ஒரு 2 மேட்ச்ல திரும்ப வந்து பிரேவிஸே மேலே வரட்டும்னு சொல்லிட்டு ஜடேஜாவுக்கு திரும்ப அந்த நம்பர் 6 நம்பர் 7 அனுப்பினாலும் அவர் வந்து ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் கூட 230 அடிச்ச மேட்ச் கூட அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். 116 120 அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். 20 ஆஃப் 18 balls 17 balls தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கடைசி மேட்சுமே 230 அடிச்ச மேட்சும் அவர் கடைசியா வந்து வேஸ்ட் பண்ணார். 250 அடிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு. ஸோ ஜடேஜா எதுவும் கம்மியாயிடுச்சு. பட் வேற வழி கிடையாது, இப்போதைக்கு அவர் எதுவும் பண்ண முடியாது. இந்த 3 சீசனுக்கு வச்சுதான் ஆகணும். பல தடவை கேட்ட மாதிரி இன்னும் ஜடேஜாவோட ஓட்டணுமா? வேற வழி இல்ல. என்ன கேட்டா வேணான்னு சொல்லுவேன். இல்ல ஜடேஜா எல்லாம் மூவ் ஆன் பண்றது யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. அதெல்லாம் கஷ்டம். இந்தியன் ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜாவா? வாய்ப்பு இல்ல. இந்தியன் ஆல்ரவுண்டர் முன்னாடி கேக்குறதே தப்பு அப்படின்னு இருப்பாரு ஜடேஜா. இதெல்லாம் முன்னாடி வந்து கேக்குறதே தப்பு. நீ பப்பா நீ புதுப்பேட்டை மீன் தான் கண்டிப்பா அவருக்கு தான் தெரியும். ஆமா, அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க தான் நாங்க அப்படின்னு அந்த புதுப்பேட்டை மீன் தான் அது. சரி, இப்போ இந்த சீசன்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் யார் தெரியுமா? சிஎஸ்கேக்கு சிவம் தூபே 357 ரன். பட் 130 சம்திங் ஸ்ட்ரைக் ரேட் என்ன? 130 சம்திங் 130 ஸ்ட்ரைக் ரேட் பாரு, மட்டும் தட்டி வச்சிருக்கு பாரு. இல்ல ஆனால் அதாவது ப்ரீவியஸ் 2 பேர் தவிர பிரேவிஸ், ஊர்வில் பட்டேல், மாத்ரே தவிர ஒன்லி ஒன் வித் ஸ்ட்ரைக் ரேட் 150 பிளஸ் வந்து ஐ திங்க் ருத்துராஜ் நினைக்கிறேன். வேற ஒருத்தருக்கும் கிடையாது. அவர்டன் இருந்திருக்கலாம், பட் அவர்டன் ஒன்றும் பெருசா ரன்ஸ்லாம் பெருசா அடிக்கல, சான்ஸும் கிடைக்கல. மற்றபடி யாருமே 150 இல்ல 140 கூட வரலன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் ரேட் வைஸ். அதை விட்டு ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ரன்ஸ் இருந்தாதான் அடுத்த ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தியே பேசணும். வால்யூம் ஆஃப் ரன்ஸ் 300 ரன்னுக்கு மேல அடிச்சதே 2 பேர் தான். இந்த ஜடேஜா ஒன்னும் தூபே ஒன்னும். தூபே வந்து 357, ஜடேஜா 301. அப்போ உங்க பேட்டிங் என்ன இதுல இருக்குன்னு நீங்களே பாத்துங்க.
ஒருத்தர் கூட 400 அடிக்கல. அவன் கடைசியில ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அடிச்சது வந்து மாத்திரை பின்னாடி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படின்றப்ப கொஞ்சம் ஸ்கியூடா தான் இருந்துச்சு. அதான் ஓவராலா வந்து நம்ம பேட்டிங் இன்டென்ட் இல்ல, அக்ரெசிவா ஆடல, இல்ல முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வழியில எப்படி விளையாடணும்னு டீம் செட் ஆகணும்னே கொஞ்சம் தடவிட்டு இருந்தப்ப மற்ற டீம்லாம் முன்னாடி போயிருச்சு. அதுக்குள்ள பயந்து எல்லாரையும் மாத்திட்டு ஒரு குழப்பிட்டு ஒரு செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு லாங் டேர்ம் ஆயிருச்சு. பட் ஏதோ இன்ஜுரி ஆனது லாஸ்ட் மேட்ச் வந்து சிவம் துபே வந்து வந்த உடனே 2 6 அடிச்சாரு பொறுமையா ஃபர்ஸ்ட் ஆடாம. ஏன்னா வந்து ஐ திங்க் 10 ஓவர்ல நம்ம 10வது ஓவர் வரும்போது 100க்கு மேல இருந்துச்சு, 2 விக்கெட் தான் விழுந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்தவொடனே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பின்னர் போட்டு, ஆனா அவுட் ஆயிட்டார். 2 6 அடிச்சு ஷாருக் கான் பால்லயே அவுட் ஆனாரு. பட் ஆனா சொல்றேன், அந்த மாதிரி அவர் ஃப்ரீயா விளையாடணும்னா குட் நல்ல ஸ்டார்டிங். 2 6 அவரை அடிக்கிறது வந்து நீ பொறுமையா கடைசி வரைக்கும் விளையாடு அப்படின்னா அவர் வந்து தடவை தடவுவாரு. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இஸ் நாட் நம்பர் 7 பேட்ஸ்மேனு. அந்த இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா கொஞ்சம் ரோல் டிஃபைன்டா இருக்கணும். ஜடேஜா வந்து மேல அனுப்பி தொலைக்காதீங்க அப்படின்றது அவங்க தெளிவா இருக்கணும் இதுக்கு மேல. சரி, நான் அட்ரஸ் எலிஃபென்ட் இந்த ரூம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இஷ்டத்துக்கு டீம் மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் தோத்துட்டு டக்குன்னு 2-3லாம் அவ்வளோ டிராஸ்டிக்காக மாத்திருக்கு தேவையில்லை. அது ஒன்று. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, கெய்க்வாட் வந்து டிட் நாட் வாண்ட் டு ஓப்பன். அவர் வந்து ஓப்பனிங் வராமல் 1 டவுன் வந்ததுங்கிறது அது வந்து அவர் சமாளிச்சார். என்னென்னமோ சொல்லி சமாளிச்சார். நான் வந்து எப்படியா இருந்தாலும் ஐ கேம் டு பேட் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்லி விக்கெட் விழுந்துருது அப்படிங்கிறது. அது ஒன்றும் பெருமை கிடையாது. ஏர்லி விக்கெட் விழுந்துருது அப்படின்னா அப்போ ஓப்பனர் சரியா அவங்க ஜாப் பண்ணல. நீங்கள் ஒரு ஓப்பனர் அந்த இடத்துக்கு போயிருந்துருக்கலாம். அதை அவர் பண்ணலை. ஏன் அப்படின்னா அது நமக்கு தெரியாது கரெக்டா. பட் தென் மோஸ்ட் லைக்லி ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் வைங் ஃபார் இந்தியன் டீம் ஸ்பாட்டு. அவருக்கு வந்து இந்தியன் டீம்ல ஓப்பனரா வந்து வாய்ப்பு கம்மி அப்படின்றனால அவர் ஒரு ஸ்பாட் மூவ் பண்றாரு அப்படிங்கிறது. ஐ திங்க் தட் அஃபெக்டட் த டீம் அண்ட் திஸ் சான்சஸ். அது வந்து யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கணும். பட் தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இல்ல அது பிளஸ் ரொம்ப நிறைய மேட்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்விங்கிங் பால்ஸ்ல கொஞ்சம் அவுட் ஆனாரு போன சீசன். அதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு மேனேஜ் பண்ணி இது பண்ணிருக்கலாம்டா. இல்ல இப்ப கெய்க்வாட் இந்த யாராவது ஒரு ஃபாரின் ஓப்பனர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு விடு. கான்வேவே அவங்க ஆடி இருந்திருக்கலாம். ஆக்சுவலா கான்வே கெய்க்வாடு இவங்க மற்றது அப்படியே ஒரு ஸ்பாட் கீழே கொண்டு போயிருந்துருக்கலாம்ல. சாம் கரன் நல்லா தான் அடிச்சார் வந்து கடைசியில். அவரு கூட 1 டவுன் இறக்கி விட்டுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க திரிபாதியோ கூடவோ நம்பர் 4ங்கிறது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து 5-6 கொண்டு போயிடுவாங்க. இவங்க எடுத்தோடனே எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் விட்டா அது கண்டிப்பா பேட்டிங் லைனப் யாரா இருந்தாலும் அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். நீ சொல்றத பார்த்தா திரிபாதி கூட அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கேன். இல்ல அப்படி சொல்லல. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மேட்ச் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். இல்ல கண்டினியூ எப்படி வெற்றி பண்ணுவாங்க? கண்டினியூ பண்ண மாட்டாங்க. நான் சொல்ல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றப்போ திரிபாதி மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே இறக்கி விடுறீங்க ஓப்பனிங். கான்வே அவங்க எல்லாருமே ஆல் த்ரூ வந்து கான்வேன்னு சொல்லிட்டு இந்த இதை பார்த்துட்டு திடீர்னு ஜடேஜா இது ரச்சின் ரவீந்திராவை மாற்றி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுவும் அவங்க பண்ணியிருந்திருக்கு தேவையில்லை. நிறைய டிராஸ்டிக்காக டிசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. கெய்க்வாட் வந்து அவர் ஆரஞ்சு கேப் வின்னரு. அவர் ஒரு பெஸ்ட் பேட்டர் இந்த டீம். அவர் ஈஸியாக ஓப்பனிங் ஆடிட்டு போயிருந்துருக்கலாம். அவர் வந்து அதை பண்ணாதது வந்து ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இந்த ஓப்பனிங் இல்லைனாலும் அந்த மிடில் ஆர்டர் வந்து இது கேமரூன் கிரீன் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் கேமரூன் கிரீன் வந்தா பெட்டரா இருக்கும். மிச்சம் 9 டீம் நினைப்பாங்க. ஓகேவா? கேமரூன் கிரீன் வந்து கடைசியா வந்த டீம் தான் நல்லா நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப பேட்ஸ்மேனா விளையாடுறாரு. இன்னும் பவுலிங் போட ஆரம்பிக்கல. அது ஒண்ணு. பிளஸ் வந்து மினிமம் 20 போவார் அவரு. அது வந்து சரி, இப்ப டீமை வந்து ஓரளவு ரீஷஃபிள் பண்ணணும். இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதான் சொன்னானே மட்டும் 9 ஸ்பாட் செட் ஆயிடுச்சுன்றாங்க. இந்த ஓபனர் ருத்ராஜ் has to decide. இந்த இருக்க மீதி 2 பிளேயர் இல்லைன்னா இப்ப கப்பு ஜெயிச்சிருப்பாங்களா? டுவர்ட்ஸ் எண்ட் ஓரளவுக்கு அவங்க செட் பண்ணிட்டாங்க. அந்த மாத்திரே ஊர்வில் பட்டேல இவங்கலாம் கொண்டு வந்து கம்போஜ்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க 7 மேட்ச் விளையாடவே இல்லை. 6-7 மேட்ச். சரி, இப்ப இந்த பத்திரானாலாம் ஓரளவு ஃபிட்டா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். கோட்டால வந்து முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு மேட்ச் கொடுத்தாங்களே, அதுவே வந்து பெரிய இதுதான். இவ்வளவு காசு கொடுத்து இவர் பத்திரானா வந்து மேட்ச் விளையாடாம டூரிஸ்ட் ஃபேமிலி இப்ப ஷூட்டிங் போயிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. அண்ட் அதான் ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ருத்ராஜ் they have to first decide is he going to open or not. அந்த டிசிஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதை எடுத்தாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்னு வந்து are we going to persist with பத்திரானா? ஒரு ஃபாரின் ஸ்பாட்ல இல்லடா கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பத்திரானா வந்து இந்த வாட்டி இன்ஜர்ட். 8 எக்கானமி 7 எக்கானமிலாம் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. இந்த தடவை ஒரு இந்த வாட்டி இன்ஜர்ட் பிரைட்டியா அவன்? இன்ஜுரி எல்லாம் இல்ல. இப்ப ஒரு 6 மாசமா இன்ஜுரி இருக்காரு. மத்த டோர்னமெண்ட்ல இன்ஜுரி ஆயிட்டே இல்ல இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஒரு போல்ட் கூட இல்ல.
அந்த விக்கெட் எடுக்கணும் ப்ளஸ் எக்கனாமிக்கா போகணும், ரெண்டுமே இல்லைன்னா வேஸ்ட் தான். அது வந்து அவங்க டிசைட் பண்ணணும். அவங்க கடைசி வரைக்கும் அந்த bowling கோச் வந்து நாங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம்னா என்ன இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து ஐபிஎல் விளாடுறாங்க 2 மாசத்துல. இதெல்லாம் ஸ்கூலா அடுத்த கிளாஸ் போறது? யூரிஸ் ஃபிளமிங் சொல்லுவார்ல, we are not here to develop players, we are here to You are here to win tournaments. இல்ல அப்புறம் ஏன் இப்போ உட்காந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க வர? இப்ப நீங்க தான் 9 பிளேயர் அந்த பிளேயர் இருக்கும், நீங்க இப்ப திருப்பி டெவலப் அதான் 9 பண்ணுங்க. பேர் இது யாரு? பத்திரான மட்டும்தான் இல்லன்றான். 9 சேர்க்காம 10 9 இருக்கா? சேர்க்காம 10வது பிளேயர் இல்லையா? அதான் 10 ரன் ஆவான். புரிச்சா ஆஹ், உனக்கு? பத்தலையா? கேஷ் பாயிண்ட். ஆமா. 11வது ஸ்பாட் சரி, வந்து உர்வில் பட்டேல். இப்போ எலிஃபென்ட் இந்த ரூம் பேசிட்டு இருந்தோம். இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் கன்சர்ன் நான் சொல்லிட்டேன். அதான் முக்கியமான பாயிண்ட். பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னோட முக்கியமான பாயிண்ட் வந்து இவங்க அந்த 2 ஓவர் பவர் பிளேல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அஸ்வினை யூஸ் பண்ணி வாங்கி கட்டிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ்வின் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட் பவுலிங் இந்த பவர் பிளே. எல்லாம் 2 ஓவருக்கு 26, 2 ஓவர் 28ன்னு போயிட்டு இருந்துச்சு. ஒன்லி இந்த அதுக்கப்புறம் பவர் அவங்க வந்து பிளேயரா? அதுக்கப்புறம் அவர் வந்து எக்கனாமிக்கலா போட்டாரா வெளியே ஓவரால் outside the நல்லா power. போட்டாரு. அதுவும் அந்த என்னன்னா பவர் அந்த ஒரு ஓவர் கூட நல்லா போட்டாரு. ஆ, ஒரே ஓவர்ல நிறைய 20s போயிடுச்சு. 18 இப்ப வந்து 20. அதான் சொல்றேன். இப்ப ஜிடி மாதிரி ஒரு டீம்லாம் வந்து பவர் பிளேல போடுறதுக்குன்னு அர்ஷத் கான் 2 ஓவர் மட்டும் கொடுப்பாங்க. இவங்க வந்து தீபக் சார் பவர் பிளேல மட்டுமே 2 ஓவரோ முன்னல்லா போட்டா 3 ஓவர் கொடுப்பாங்க. அதாவது 3 பவுலர் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பவுலர் வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் எசென்ஷியல் இன்னைக்கு மாடர்ன் டே T20ல. முன்னாடி தான் வந்து நீ 3 ஓவர் போடு, நான் 3 ஓவர் போடுறேன் அப்படின்னு பண்றதெல்லாம். இப்போ இவங்க வந்து கடைசியில வேற வழி இல்லாம அதை தான் பண்ணாங்க. கம்போஜ் 3 ஓவர், கலீல் 3 ஓவர் போட்டு ஒப்பைத்திட்டாங்க. பட் தே நீட் அனதர் ஆப்ஷன் இந்த பவர் பிளே. அது வந்து ஒரு எலிஃபென்ட் இந்த ரூம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து அண்ணா மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு 2 ஓவர் கொடுக்கணும் பவர் பிளேல. இந்த கோர்ட்டுக்கு சாம் கரனுக்கு 2 ஓவர் கொடுப்பாங்க, ஓவர்டனுக்கு 2 ஓவர் கொடுப்பாங்க. இதெல்லாம் இதை பண்ணதும் வந்து ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இதனால அந்த ஒரு பவர் பிளே ஒரு 2 ஓவர் போடுற ஆப்ஷன் இஃப் நாட் மோர் ஒரு இது தேவை. அதுவும் ஒரு கேப் இருக்கு. கம்போஜ் ஆல்ரெடி பேட்டிங் இப்ப அந்த ரூம்ல 2 கொஞ்சம் நல்லா எலிஃபென்ட் இருக்கு. இருந்துச்சுன்னா இன்னொரு bowler விளையாடலாம். பாத்துக்கோங்க. டேய், என்ன என்ன என்னோட எலிஃபென்ட்னு ரூம்ல இடம் சொல்றியா? இல்லப்பா. ஆ? யாரா எலிஃபென்ட்னு சொல்ற? எனக்கு தெரியாதுப்பா. நீங்க தான் 2 எலிஃபென்ட் இருக்குன்னீங்க. அந்த ரூம் பெருசாயிருச்சு. இப்ப பத்தாது அந்த ரூமுக்கு. அந்த ரூம் சரி, ஓகே. அஸ்வின் ரிட்டன்ஷன் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு டிசைட் இல்ல பண்ணலாம். இல்ல இல்ல இல்ல. அஸ்வின் இஸ் a குட் பவுலர், வெரி குட் பவுலர், பட் ஒரு எப்படியாச்சும் நாட் யூஸ் ஃபார் பண்ணி சிஎஸ்கே ஏதாவது anymore. ட்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். பாப்போம். அவங்க வந்து திருப்பி ரீசெட் 2-3 ஸ்பாட் திங்க் பண்ணோம். ஆனா செம்மி ஆனா முடிக்கிறப்ப அண்ணாவே போயிருவாருன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா. அவரு அண்ணாலாம் ஐ டோன்ட் திங்க் ஆமா அப்படி அவர் பண்ணுவாரு. ஹி வில் கீப் பிளேயிங். பட் தென் ட்ரேட் ஆப்ஷன்ஸ் அவங்க வரதை பொறுத்து தான் இருக்கு அந்த கால் அப்படிங்கிறது. சிஎஸ்கே ரிலீஸ் பண்றது ரீடைன் பண்ணாங்கன்னா தெர்பி ஆனா பயங்கர பேக்லாஷ் இருக்கும் இனிஷியலா. பட் அதுக்கப்புறம் அவளுக்கு விளையாட ஆரம்பிச்சாருன்னா அதை பற்றி அதாவது ஒருத்தர் 12 10 10.75 கொடுத்து ரீடைன் பண்ணிட்டு 11ல அவர் வந்து இருக்காரா இல்லையான்னு தெரியாது. சில மேட்சஸ் விளையாடுவோன்ற மைண்ட் செட்ல இருந்துச்சுன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை மணி இது. அப்படிதான் நீங்க பண்ணி தான் வச்சிருந்தீங்க கிருஷ்ணப்பா கௌதம் எல்லாம் 9 something கொடுத்து ஜெயிச்சோம்ல. அது ஜெயிச்சுட்டு இருக்கும் போது தெரியாது, அதான் சொல்றேன். பட் அந்த மாதிரி இவர் வந்து 10 ஒரு சீசன் ஃபுல்லா வெளியே உட்காருங்கன்னா உட்காருவாரா? அவர் வந்து ஏதாச்சும் பண்ணுவார்ல. இப்போ அதுதான் அந்த காலம் எடுக்கணும். கொடுத்தாலும் 10க்கு யார் இருக்கா வெளியே எடுக்கிறதுக்கு? இந்தியன் பிளேயர் யார் வருவாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஷமிக்கு வர போயிடாதீங்க. ரிஷப் பந்த் 9க்கு 10க்கு இப்போதைக்கு போக மாட்டார். பந்தெல்லாம் அங்கதான் இருப்பார். 10க்குலாம் கஷ்டம். பந்தெல்லாம் இல்லாமே அவங்களுக்கு வந்து 40 கிட்ட வரும். பந்தெல்லாம் ரீடைன் பண்ணாலே மிச்சம். அதாவது இந்த இந்த இவங்கெல்லாம் இந்த மோசின் கான் இந்த மாயிக்க அதோ இந்த குரூப்ல இருந்து பண்ணி விட்டாலே போதும். எல்லாம் 10 போட்டு வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் போட்டாலே வந்துச்சு 40. மில்லரு மிஷ்னாய் டவுட் தான். அதான் மத்தவங்க எல்லாம் போட்டா வந்துருச்சு. கிருஷ்ணா எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க மில்லர் அஸ்வின் கேட்க போறாங்க கடைசியா. அஸ்வின் வந்து ஓகே வந்து நான் எப்படி பார்த்தா சம்படி லைக் நிதிஷ் ராணா கூட பண்ணலாம். நிதிஷ் ராணா அவங்க ஆனா ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணும்ல. ஆர்ஆர் எப்படி முடியும்னு பாப்போம். நம்ம பண்ணாங்கன்னா சிஎஸ்கேக்கு நல்லதுதான் அந்த ஸ்பாட். நிதிஷ் ராணாவோட மோர் லோவர் ஆர்டர் தேவை இல்லையா? ஓகே மேபி இந்த ஊர்வில் பட்டேல் ஸ்பாட்ல ஏன் பெட்டர் தான். நிதிஷ் ராணா அவங்க ட்ரை பண்ணலாம். அது ரீசனபிளா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆனா சஞ்சு சாம்சன் ஃபார் அஸ்வின்லாம் எதிர்பார்க்க கூடாது. அன்லஸ் மேஜரா வந்து
அவங்க நிறைய பேர் அங்க வந்து அடம் பிடிக்கிறாங்க, நான் கேப்டன் ஆவேன்னு அடம் பிடிக்கிறாங்களா தவிர அதான் பண்றாங்களே, அதான் பண்றாங்க. ஜெய்ஸ்வால் கேகேஆரோட பேசிட்டு இருக்காருன்னு நிறைய நியூஸ் பார்த்துருப்பேன், நீயும் பார்த்துருப்பேன். நீ பார்த்துட்டு இருக்கேன். சில பேர் வந்து இல்ல சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்றாங்க. அது வந்து அந்த அளவுக்கு பெரிய ட்ரேட் வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே பண்ணது இல்ல. பார்ப்போம். அது நடக்குமா கூட தெரியாது. இவங்க பேசிட்டு கடைசியில வந்து ஒண்ணும் தேவையில்லை, முதல்ல அப்படியே இருக்கும்னு சொல்லி மாத்தி விட்டுன்னு விட்டுருவாங்க. நம்ம டீமுக்கு வருவோம், வாங்க போட்டு விடுங்க. ரிலீஸ் கேம் ஆரம்பமா? ரிலீஸ் ரிட்டைனா? ம் ஓகே. விஜய் சங்கர் ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ். டெவால் பிரேவிஸ் ரீடைன் ரீடைன் ரீடைன். ஆயுஷ் மாத்ரே ரீடைன் ரீடைன். ஓகே. ரவீந்திர ஜடேஜா. ரிலீஸ். டேய் 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 என்ன டேனாலும் ரிலீஸ் தான்டா. என்னடா டே ஏன் அவர் ஜடேஜா? டே எல்லாம் கிடையாது. அவர் பேர்லயே டே வருது. அனுப்புங்க வயசாயிருச்சு எல்லாத்துக்கும். ஸ்குவாடு கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவோம். ஆகணும், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. இல்ல பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ரீடைன் தான் பிரதர். மேபி ட்ரேட் வித் வாஷிங்டன் சுந்தர். இது கேம் ரீடைன் வந்துச்சு, ரீடைன் தான். ஓகே, ரீடைன் தான். ட்ரேட் வித் வாஷிங்டன் சுந்தரம், அவரை பாருங்க. சிவம் தூபே அவனுக்கு ஆசை. குஜராத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா சரி அனுப்பி விடுங்க. சிவம் தூபேடா ரீடைன் ஃபார் தி சைக்கிள் அண்ட் சி, அவ்வளவுதான். ஆமா ரீடைன் தான். ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ். அடிக்கட்டும், அவர் என்ன வேணா பண்ணும். ரிலீஸ் ரீடைன் பேக்கப் போறதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாகோல் என்ன 18 பாலுக்கு 45 ரன் ஏதோ அடிச்சார்ல ரீசெண்டா. சரி இல்ல அடிச்சதெல்லாம் இல்ல, ஒரு பெரிய நல்ல அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. அடுத்த ஃபேப்ரிக் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் இல்ல நான் வச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ரீடைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்றாங்க. 2 ரிலீஸ் 2 ரீடைன் இந்த ரச்சினை பொறுத்த வரைக்கும். அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. என்ன 2 ரீடைன் 2 ரிலீஸ் சொல்லிருக்கோம். சரி வியூவர்ஸ், நீங்க சொல்லி இந்த டைய பிரேக் பண்ணுங்க கமெண்ட்ல. ரச்சின் ரவீந்திரா ரிலீஸா ரீடைன்? டெவான் கான்வே ரிலீஸ் ரீடைன். கான்வேக்கு என்ன வயசாகுது? திருப்பியும் டை. ரச்சினுக்கும் டை, கான்வேக்கும் டை. இது ரெண்டு ரீடைன் பண்ணுவாங்க. யாரு நீங்க போடுங்க, கீழே போடுங்க பார்த்து அந்த டைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஓகே. எம்எஸ் தோனி ரீடைன். அவர் தான் முடிவு பண்ணோம். அவரே ரிலீஸ் ஆயிருவாரு. அவரே ரிலீஸ் ஆயிருவாரா? நான் சொல்லிட்டாரு, டிசைட் பண்ணுவாரு. ரீடைன் தான். ருத்துராஜ் கெய்க்வாட் ரீடைன் அண்ட் ஓபன் எஃப்எஃப்எஸ். ஓகே. சாம் கரன் செல்லு என்ன ரிலீஸ் ரீடைன். ஊர்வில் பட்டேல் ரீடைன். ஷேக் ரஷீத் மட்டும் முதலே சொல்லிச்சு வேலைக்கு ஆகாதுன்னு. ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிசிசி இது சைக்கிள் ஃபுல்லா. ஆனா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி மேட்ச் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது அன்வெல்லா அப்படியே என்னன்னு தெரியல. ஸ்குவாட்ல இல்ல, ஒரு இதுல டெகவுட்ல இல்ல கடைசி 2-3 மேட்ச்க்கு. ரீடைன். ஓகே. ராகுல் திரிபாதி ரிலீஸ். கோ எனி நெவர் கோ நியர் எனிவேர் எனி டைம் எனி டீம். மாஸ்டர்ஸ் லீக் விளையாட சொல்லுங்க. ஓகே. ஆஷ் அண்ணா ரிலீஸ். ட்ரேட் ஆர் ரிலீஸ். எஃப்எஃப்எஸ் ட்ரேட். ஓகே. ஃபார் ஃபேன்ஸ் சேக் தானே எஃப்எஃப்எஸ்னா? ஓகே. ஆமா அப்சல்யூட்லி 100%. ஓகே. அன்ஷுல் கம்போஜ் எல்லாம் ரீடைன்பா. ரீடைன். ஓகே. தீபக் ஹூடா ரிலீஸ் and throw away the key. ஆமா ஓகே. நூர் அகமது ரீடைன். நூறுலாம் வச்சிருப்பாங்க ரீடைன் for next this cycle and the next. இல்ல வச்சிருப்பாங்க. நூறுலாம் இருப்பாரு. நூறு வந்து கடைசி அங்கே அடுத்த பராசக்தி எக்ஸ்பிரஸ் பார்ட் 2 ஆயிருவாரு. நூறுலாம் பராசக்தி பார்ட் 2. ஜேமி ஓவர்டன் ரிலீஸ். எனக்கு எடா ரீடைன் பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸ் வேணும்ல. அடுத்து லோவர் ஆர்டர் ஃபாரின் பேட்ஸ்மேன் போறாங்கன்னா ஒரு 5 ஃபாரின் ரீடைன் பண்ணிட்டு 3 ஃபாரின் பிளேயர் எடுக்கிற மாதிரி போகணும்ல. அந்த ஸ்பாட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும்ல. சரி ஓகே பாப்போம். அவங்க க்ளோசர் டு தி டோர்னமென்ட் தான் பாப்பாங்க. இல்ல கரண் ஓவர்டன் 2 பேரையும் ரீடைன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரையும் கரணை கூட ரிலீஸ் பண்ணலாம் பாப்போம்.
ரீடைன் நீங்க 3 பேர் ரிலீஸ் சொன்னால ரிலீஸ் ஆக்சுவலா ஓவர்டன். ஸோ அடுத்து கலீல் ரீடைனா? ரிட்டைன் நேத்தன் எல்லிஸ் ரிட்டைன் ரீடைன் ரீடைன். முகேஷ் சௌத்ரி, முகேஷ் ஸ்டார்க் கலீலோட பேக்கப்பா ரீடைன். ரீடைன் ரிலீஸ் ரிலீஸ் ஏன்டா? பண்ணோம். இவர் விட மாட்டாரு, ஜெய்கோட் விட மாட்டாரு. இல்ல ரிலீஸ் பண்ணி வேற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை திரும்ப பார்க்கலாம். அத்தனை இப்பெல்லாம் அவ்வளோ நிறைய ஃபாரின் மீன் இந்தியன் டொமஸ்டிக் பவுலர்ஸ் இருக்காங்க. யாரும் பெருசா வந்து இருக்குன்னா ஆப்ஷன் போய் பயங்கர பிட்டிங் வர நடக்க போகுது. இல்ல என்ன திரும்ப எடுத்துக்கலாம் ரிலீஸ் பண்ணி. சரி, நீ ரிலீஸ் சொல்லியிருக்கா, 3 ரீடைன் சொல்லியிருக்கோம். ரீடைன். பத்திரானா கடைசி பிளேயர். பத்திரானா சொல்லுங்க, இதோட கேம் முடியுது. ரீடைன் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணா டீமுக்கு நல்லது, பர்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும், பட் ஆனா they will retain. அதேதான், ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும், they will retain. ஸோ பத்திரானா கெட்ஸ் ரீடைன்டு. ஸோ இவ்வளோதான்ப்பா சிஎஸ்கே. கிட்டத்தட்ட நிறைய ஸ்பாட்ஸ் அந்த ராமகிருஷ்ண கோஷ் அவர் இப்போ நல்ல அதெல்லாம் ரீடைன் தான். விளையாடாதவங்க நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லையே, அதான் ரீடைன் பண்ணுங்க. விளையாடாதவங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்நேரம் திரிபாதி, ஹூடா, விஜய்சங்கர்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்க கூடாது. சரி பரவாயில்ல. அவங்க எல்லாம் சிஎஸ்கேவே டிஸ்கஸ் பண்ண கூடாது. சரி, ராப்பப் வந்து இதுதான். கிட்டத்தட்ட தி ஸ்டார்டட் வெரி புவர்லி. ராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணாங்க. கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் பண்ணியிருந்துருக்கோம், அதையும் அவர் பண்ணல. பவுலிங் பவர் பிளேல நிறைய பிளண்டர் பண்ணாங்க. இது இந்த 4 ரீசன்னால தே ஸ்ட்ரகிள் பிக் டைம். அதுக்கப்புறம் மிட்வே தே ஃபவுண்ட் த டோர்னமெண்ட்ஸ் பெஸ்ட் 11. தோனி மாதிரி ஒரு கேப்டன் வந்து ஹி brought them on the right track. டுவர்ட்ஸ் த எண்ட் they were close to finding their best combination. இன்னும் 2 to 3 ஸ்லாட்ஸ் இன்னும் வேக்கண்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மட்டும் வந்து இன்னும் 1 to 2 ஸ்லாட்ஸ் அப்படின்னு நினைக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். they are known to make comebacks and I think they will make a comeback. நீங்கள் சொல்லுங்கள், ஃபைனல் கமெண்ட்ஸ் we can sign. அதான் நம்ம டாப் 4 டீம்ஸ் தவிர மற்ற டீம்ல வந்து ஐ ஃபீல் எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு கடைசியாக டோர்னமெண்ட் முடியும் போது அடுத்த சீசனுக்கு லைக் அட்லீஸ்ட் ஒரு தான் 10 to 10 ஸ்லாட்ஸ்னாச்சும் கரெக்டாக ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஒன்லி வந்து ஒரு ஃபாரின் ஸ்பாட் மட்டும்தான் அதை டிசைட் பண்ணுவாங்கன்னு தோணுது. எதர் டாப் ஆஃப் த ஆர்டரா லோவர் ஆஃப் த ஆர்டர் பேட்ஸ்மேனா இல்லை அந்த கீழே பத்திரானா அஸ்வின் ஓரளவுக்கு செட்டில்டா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த சீசனுக்கு. இன்னொன்று வந்து ஒன்லி திங் வந்து நம்ம டீம் மட்டும் தான் மோஸ்ட்லி ஆர்த்தடாக்ஸ் பேட்ஸ்மேன். ஒரு அன்யூஷுவல் ஷாட்ஸ், இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறது அந்த மாதிரி வந்து அதிகமாக பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதிரி ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்க பிளேயர்ஸ் அவங்க எடுக்கணும், நாட் ஹிட்டிங் மட்டும் இல்லாமல். ஏன்னா நம்ம லூஸ் அவுட்டாரு, நம்ம தான் பவுலிங் எப்படி போட்டாலும் இப்படி போட்டால் கண்டிப்பாக அவுட் ஆயிடுவாங்க, கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி அடிக்கிற மாதிரி வி நீட் பேட்ஸ்மேன் அஸ் வெல். அது பவுலிங் எனக்கு என்னமோ ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. மேபி 1 or 2 திங்க் அபவுட். ஸோ கேட்ட மாதிரி திருப்பி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதோட இந்த சீரீஸை முடிக்கிறோம். அடுத்து திருப்பி வரும் ஐபிஎல் ஆப்ஷன் இருக்கிறப்ப திருப்பி ஐபிஎல் பற்றி பேசுவோம். சைன் ஆஃப் திஸ் யுவர் ஸ்குவாட் பை. இல்லாட்டி கண்டென்ட் கிடைக்கலன்னா ஐபிஎல் பற்றி பேசுவோம். அது ஓகே.